நம்ம நடிகர் விவேக் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் அவர் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருப்பார். அப்போ நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து நான் உன்னை கூட்டு வந்து பைக்கில் இறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஒவ்வொரு ஏரியாவாக சென்னைக்குள்ளே போவார். எல்லா இடத்துலையும் அங்கங்கே பள்ளம் தோண்டி இருக்கும். ஒரு இடத்துல வந்து இது பிடபிள்யூடி தோண்டின குழி, இன்னொரு இடத்துல வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் தோண்டின குழி, இப்படி இது வந்து இபி தோண்டின குழி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லுவார், டேக் டைவர்ஸ் இந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ விவேக் கேட்பார், என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, எதனால் இங்கிட்டு போக முடியாதுன்னு கேட்குறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, எனக்கு சொல்லி பழக்கமாச்சு, அதனால் இந்த பக்கம் போகாதீங்க, வேறு பக்கம் மாறி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படி தான் இருக்குது நம்ம தமிழகத்தை சேர்ந்த திராவிட மாடல் அரசு. ஏன்னா இப்போ சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ரயில்வே துறை அதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி வரைக்கும் நிதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நிதியே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அது என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்கிறாம மத்திய அரசு கொண்டு வந்தால் எதாக இருந்தாலும் ரிஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம திமுக அரசு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது உண்மையிலே வந்து அவங்க இதை கவனிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே அவங்களுக்கு கவனிக்க தெரியலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்தளவுக்கான ஒரு புரிதல் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் நமக்கு அது கண்டிப்பான ஒரு அரசியல் பண்ண முடியும், ஒரு முதலமைச்சராக உட்கார முடியும். என்ன நடக்குங்கிற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து கட்சி சிறப்பாக வழி நடத்த முடியும். ஆனால் இவங்க மத்திய அரசு மேலே இருக்கிற ஒரு விரோத போக்குனால வந்து அவங்க எது கொண்டு வந்தாலும் நம்ம எதிர்க்கணும், அவங்க எது கொண்டு வந்தாலும் நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை தொடர்ந்து இந்த 4.5 வருஷமாகவும் அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இருந்தால் ஒரு மாநிலம் எப்படி முன்னேறும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் முன்னேறும். ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மாநிலத்திற்கான வளர்ச்சி முன்னேற முடியும். அங்கே இருக்க அடித்தட்டு வரும், தொழில் வெளியிலேருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் உள்ள வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க தொடர்ந்து வந்து மத்திய அரசு ஏதாவது ஒரு குறை சொல்லி தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே நம்ம மத்திய அரசோட நம்ம இணக்கமாக இருந்தோம்னா இங்கே பாரதிய ஜனதா கட்சி பெருசாக வளர்ந்துருமோ அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் கடந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 11 வருடங்களில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அப்படின்னு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிக்கான நிதிகள் இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த திமுக 4.5 வருஷம் ஆட்சி காலத்திலேயும் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேலே தான் நிதி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கூட கிட்டத்தட்ட 13,000 கோடிக்கு மேலேயான திட்டங்களை தான் மத்திய அரசு கொடுத்துருக்கு. இருந்தாலும் அவங்க அதை பெருசாக சொன்னால் கட்சி பெருசாக வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் செயல்படுறாங்க. இது பொதுமக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம அடுத்து வர்ற தேர்தலில் நம்ம ஒரு சிறப்பான தமிழகத்தை முன்னேற்ற பதத்தில் கொண்டு போகும். ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 11 வருட காலத்தில் உலக அளவில் நம்ம இந்தியாவை தலைநிமிர செய்ய வச்சிருக்கிறாரு. பொருளாதாரத்தில் எங்கேயோ இருந்த இடத்த 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாரு, வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல வெளிநாடுகளில் சந்தித்து அவங்களுடைய பொருளாதார ஒப்பந்தம் போடுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நம்ம இந்தியாவின் மீதான இறக்குமதி பொருட்களுக்கு அதிகமான வரி போட்டார். அதெல்லாம் இப்போ அதனால் உடனடியாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்மகிட்ட வந்து இந்தியா சரண் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவர் உடனடியாக வேறு ஒரு நடவடிக்கை எடுத்து ஐரோப்பாவில் ஒப்பந்தம் போட்டு நம்மளுடைய பொருட்களை நேரடியாக அங்கே நம்ம ஐரோப்பாவில் இருக்கிற 29 நாடுகளுக்கு நம்ம விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தோன்னு வேறு வழி இல்லாமல் நம்ம ட்ரம்ப்பு இப்போ நம்மளோட பணிஞ்சு வந்து வரி விகிதத்தெல்லாம் குறைச்சிருக்கிறார். இந்த அளவுக்கு உலகத்தரத்திற்கு இணையாக யோசிக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் முறையாக பயன்படுத்த மாட்டேங்குது. எங்கே அவங்கள பயன்படுத்தினாங்கன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சி பெருசாக வளர்ந்துடும், நமக்கான எதிர்காலம் அதிகாரம் போயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்குது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட நம்ம பாரத பிரதமர் அவர்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு நிதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற நிதியை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. மக்கள் நம்ம சிந்தித்து வரப்போகிற 2026 தேர்தலில் கண்டிப்பான முறையில் மத்திய அரசோட எந்த அரசாங்கம் இணக்கமாக செயல்படுமோ அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தானால் தான் நம்ம தமிழ்நாடு மேம்படும். ஏன்னா எப்படி குறைச்சி வச்சாலும் இன்னும் 15-20 வருடங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழகத்தில் இந்தியாவை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஆளப்போகுது. 2047 நம்ம இந்தியாவை வல்லரசாக்காமல் பாரதிய ஜனதா கட்சி ஓய போகிறதில்லை. அதனால் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட எந்த கட்சி இணங்கு செயல்படுமோ அந்த கட்சி ஆட்சி கொண்டு வரதான் நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கும் நல்லது. வரப்போகிற 2026 பொதுமக்களாகிய நம்ம புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் சிந்தித்து ஓட்டு போடணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.